ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவனுடைய செயலை நான் செய்வேன் என்பதாக கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க. அன்றைக்கு வேதாகமத்தில் முதல் ராஜா சவுல், அவனுக்கு கழுதை காணாமல் போனது. கழுதையை தேடி இவனும் இவனுடைய ஊழியக்காரனும் காடுகள் மலைகள் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிகிறார்கள். கழுதை காணாமல் போனது கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறான், இங்கே ஒரு தேவ மனிதர் உண்டு, அவரிடத்தில் போனால் நம்முடைய கழுதையை குறித்து, நம்முடைய கழுதையின் செய்தியை குறித்து நமக்கு அறிவிப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு எப்படியாவது கழுதை கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சி போனால், அவன் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை தான், உன்னுடைய குடும்பத்தை தான் என்ன இஸ்ரவேலின் தேசமே தேடிக்கொண்டிருக்கிறது, உன்னை ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தப் போகிறார் என்று சொல்லி சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை சவுலால் நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. இதனால தான் அவன் சொல்கிறான், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்வாறாய் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? இஸ்ரவேல் கோத்திரத்திலே என் கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், அதுவும் பென்யமீன் கோத்திரத்திலே என் குடும்பம் மிகவும் அற்பமான குடும்பம் அல்லவா, நீர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை இடத்தில் சொல்வானேன் என்பதாக அவனால் நம்ப முடியல, அதை நினச்சி பார்க்க முடியல. அது எங்கள் கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், கடைசி கோத்திரம், அந்த கோத்திரத்திலே எங்கள் குடும்பம் மிகவும் அற்பமான குடும்பம் என்று சொல்லுகிறான். இதே போல தான் நீங்கள் நினைக்கிறீங்க, எங்கள் ஊர்லேயே எங்கள் குடும்பம் ரொம்ப அற்பமான குடும்பங்க, எங்கள் குடும்பம் நடுத்தர குடும்பம்தான், நாங்கள் படித்தோம், ஆனால் எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது, எங்களுக்கு உயர்த்துவதற்கு யாரும் கிடையாது, எங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு யாரும் கிடையாது, எங்களுக்காக யாராவது உதவி செய்வார்களா என்றால் ஒருவருமே இல்லை. எங்களுக்கு யாரும் இல்லாதனால தான் நாங்கள் இப்படி கஷ்டப்படுகிறோம், இவ்வளவு வேதனைப்படுகிறோம், இவ்வளவு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். போன இடத்துலையாவது நிம்மதியாக இருக்கலாம்னா போன இடமும் நல்லபடியாக வாய்க்கலை. எங்கேயுமே என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் வாழ்க்கை ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாதபடி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக என் தெய்வம் காண்பித்து கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவனுடைய செயல் இன்றைக்கு நான் செய்ய போதுமானவர். அதற்கு நாம் என்ன செய்யணும்னா, நம்ம குடும்பம் அற்பமான குடும்பம், எங்களால் ஒன்றும் முடியாது, இந்த நினைவிலிருந்து வெளியில் வரணும். எப்போ நம்மளால் முடியாது, நம்ம குடும்பத்தால் முடியாதுன்னு சொல்லி நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பெற்றோரையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய தகப்பனாக இருக்கிற இயேசுவை பார்க்க மறந்து விட்டோம், அவருடைய செயலை மறந்து விட்டோம், அவருடைய மகத்துவத்தை மறந்து விட்டோம். அவரிடத்தில் எவ்வளவேனும் பட்சபாதம் இல்லை என்பதை விளங்கி கொள்ளணும். அவர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், அவர் எவரையும் பலப்படுத்த முடியும், அவர் எவரையும் உயர்த்த முடியும். அவர் அழகு பார்க்கிறவர் அல்ல, அவர் அந்தஸ்து பார்க்கிறவர் அல்ல, அவர் ஏழை என்று பார்ப்பதில்லை, அவர் பணக்காரர் என்று பார்ப்பதில்லை. எல்லாமே தேவனுடைய பிள்ளையாய் பார்க்கிறார், உன்னை அவருடைய பிள்ளையாய் பார்க்கிறார். அப்படி என்றால் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வு வரணும் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு சவுல் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். என்றைக்கு நம்ம வேதத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ, இந்த வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ, இந்த வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியமான்கள். இதன்படி நடக்கிறவனுடைய காரியம் வாய்க்கும். நம்ம வேதத்தை விட்டுட்டு பைபிள் இருக்குது ஆனால் வேதத்தை வாசிக்க மாட்டேங்கிறோம், வேதத்தின்படி நடக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு இதன்படி நடந்து பாருங்கள், நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் பிள்ளைகளுக்கு கிரியை செய்வீராக. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.